உலகளவில் வலிமையான தலைவர்கள் கடுமையான சில தீர்மானங்கள் எடுக்கிற மாதிரி சில சந்தர்ப்பங்களில் மென்மையான தீர்மானங்களையும் ராஜதந்திர விஷயங்கள் அடிப்படையாக கொண்டு எடுக்கிறதுண்டு. ரஷ்ய ஜனாதிபதி விளாடிமிர் புட்டின் அந்த மாதிரியான மென்மையான தீர்மானங்கள் எடுக்கிற நபரான்றது நம்ம யாருக்குமே தெரியாது. ஒரு கடுமையான தீர்மானங்கள் எடுக்கிற நபராக தான் இதுவரைக்கும் இருந்து வந்திருக்கிறாரு. ஆனால் இப்போ யுக்ரைனுக்கும் ரஷ்யாவுக்கும் இடையில் நடந்து வர போரை முடிவுக்கு கொண்டு வரதுக்கு ரஷ்ய ஜனாதிபதி விளாடிமிர் புட்டினே முன் வந்திருக்கிறதா செய்திகள் வெளியாகியிருக்கு. இது சாத்தியமா? அந்த மாதிரியான ஒரு பேச்சுவார்த்தை நடத்தப்படுமா இருந்தால் புட்டின் சார்பாக முன்வைக்கப்படக்கூடிய நிபந்தனைகள் என்னன்ற பல விஷயங்களையும் பற்றி தான் இந்த வீடியோவில் விளக்கமாக பார்க்க போகிறோம். வணக்கம், நான் கிருஷாந்த் ராஜ். கிரைமியா என்று சொல்லப்படுற மிக முக்கியமான பிராந்தியத்தை 2014 ஆண்டில் ரஷ்யா கைப்பற்றது. கடுமையான சர்வதேசத்தினுடைய எதிர்ப்புக்கு மத்தியிலேயும் அந்த பிராந்தியம் கைப்பற்றப்படுது. இதுக்கு பிறகு 2 நாடுகளுக்கும் இடையில், ரஷ்யாவுக்கும் யுக்ரைனுக்கும் இடையில் மோதல்கள் தீவிரமடைஞ்சிருந்தது. கிட்டத்தட்ட 8 வருஷங்கள் அந்த போர் நீடிக்குது. 2022 ஆண்டில் அடுத்த கட்டத்துக்கு இந்த போரை கொண்டு போகிற மாதிரி இன்னும் ஒரு மிக முக்கியமான தீர்மானமும் ரஷ்ய ஜனாதிபதி விளாடிமிர் புட்டினால் எடுக்கப்படுது. அதுதான் ஒரு முழு அளவான போரை யுக்ரைன் மேலே நடத்துறதுன்றது. 2022 ஆண்டில் அந்த படையெடுப்பு நடத்தப்படுது. சர்வதேச எதிர்ப்புகளுக்கும் மத்தியில் அந்த போர் இப்போ தொடர்ச்சியாகவே நடந்து வருது. பல இழப்புகள் 2 தரப்புக்கும் இடையில் நடந்திருக்கு. இந்த சமாதான பேச்சுவார்த்தைகள், யுத்த நிறுத்த பேச்சுவார்த்தைகள் ஆரம்பிக்கப்படலாம் என்று சொல்லி எதிர்பார்க்கப்படுற பின்புலம் மிக முக்கியமானது. ஏன்னு சொன்னால் ரஷ்யா தான் முன்னிலையில் இருக்கு. குறிப்பாக யுக்ரைனை பொறுத்த வரைக்கும் கிழக்கு யுக்ரைனில் இருக்கிற மிக முக்கியமான கேந்திர முக்கியத்துவம் வாய்ந்த நகரங்கள், ஜாசிவ் நகர் என்று சொல்லப்படுற அந்த நகரமாக இருக்கலாம், அதை சுற்றி இருக்கிற மிக முக்கியமான பிராந்தியங்களை எல்லாம் ரஷ்யா இன்னும் சில நாட்களுக்குள்ள கைப்பற்றும் என்று சொல்லி எதிர்பார்க்கப்படுது. அதே நேரம் இந்த செசிவ்யார் என்று சொல்லப்படுற கேந்திர முக்கியத்துவம் வாய்ந்த நகரத்தில் தீவிரமான உக்கிரமான தாக்குதல்களை ரஷ்ய இராணுவம் நடத்தி வருது. மற்ற பக்கம் யுக்ரைன் படைகள் திசை திருப்பப்பட்டு இந்த பக்கத்தில் ரஷ்ய இராணுவம் முன்னோக்கி நகர்ந்து கொண்டிருக்கு. குறிப்பாக வடக்கு காக்கிவினுடைய பல பகுதிகளில் ரஷ்ய இராணுவம் பொது ஊடுருவலை ஆரம்பிச்சிருக்கு. இப்போ யுக்ரைன் படைகள் அந்த இடத்துக்கு திசை திருப்பப்பட்டதன் காரணமாக இந்த இடத்தை யுக்ரைன் படிப்படியாக இழந்து வரதா செய்திகள் வெளியாகி இருக்கு. இந்த மாதிரியான ஒரு பின்புலத்தில் தான் ரஷ்ய ஜனாதிபதி விளாடிமிர் புட்டின் இந்த மாதிரியான ஒரு சிந்தனையோட நோக்கத்தோடு இருக்கிறார் என்ற செய்திகள் இப்போ சர்வதேச ஊடகங்களில் வெளியாகி இருக்கு. 2 நாடுகளுக்கும் இடையிலான மோதல் இப்போ இந்த கட்டத்தில் இருக்குன்னு சொன்னால் கடுமையான உக்கிரமான தாக்குதல்களை ரஷ்யா நடத்தினாலும் கூட பல தாக்குதல்களை யுக்ரைன் முறியடிச்சிருக்கின்றதுலையும் எந்த விதமான மாற்று கருத்துக்களும் கிடையாது. குறிப்பாக ரஷ்யாவுக்குள்ள, ரஷ்ய இறையாண்மை இருக்கக்கூடிய பிராந்தியங்களுக்குள்ள நேரடியான தாக்குதலை நடத்துறதுக்கு அமெரிக்காவினுடைய ஆயுதங்களை பயன்படுத்துறதுக்காகவும் யுக்ரைன் ஜனாதிபதி ஜெலன்ஸ்கி அனுமதி கோரி இருக்கிறதாவும் அழுத்தம் விடுக்கிறதாவும் செய்திகள் வெளியாகி இருக்கு. அதுக்கு இதுவரைக்கும் அனுமதி கிடைக்காம இருக்கு. அதே நேரத்தில் ரஷ்யாவுக்கு சொந்தமான மிக முக்கியமான துறைமுகங்கள், விமான நிலையங்கள், எண்ணெய் கிடங்குகள், எண்ணெய் சுத்திகரிப்பு நிலையங்கள் எல்லாம் வெற்றிகரமான சில தாக்குதல்களை யுக்ரைன் படைகள் நடத்தியிருக்கின்றதுலையும் எந்த விதமான மாற்று கருத்தும் கிடையாது. ஓரளவுக்கு ரஷ்யாவுக்கும் பின்னடைவு ஏற்பட்டிருக்கு. குறிப்பாக பிளாக் சி என்று சொல்லப்படுற கருங்கடல் பகுதியில் கடைசியா ரஷ்யா நிறுத்தி வச்சிருந்த ஒரு ஏவுகணை தாங்கிய மிசைல் கேரியரை யுக்ரைன் படைகள் அழிச்சதாகவும் செய்திகள் வெளியாகி இருக்கு. இந்த மாதிரியான ஒரு பின்புலத்தில் இப்போ ரஷ்ய ஜனாதிபதி விளாடிமிர் புட்டின் தன்னுடைய விருப்பத்தை தனக்கு நெருக்கமானவர்களுக்கு தெரிவிச்சிருக்கிறதா செய்திகள் வெளியாகி இருக்கு. சமாதான பேச்சுவார்த்தையை முன்னெடுக்கிறதுக்கு நான் தயார், இந்த போரை தொடர்ச்சியை கொண்டு போறதுக்கு நான் விரும்பல, எனக்கு உடன்பாடு கிடையாது என்ற விஷயத்தையும் புட்டின் சொல்லி இருக்கிறதா செய்திகள் வெளியாகி இருக்கு. ஆனால் 2 நிபந்தனைகளை ரஷ்ய ஜனாதிபதி விளாடிமிர் புட்டின் இதுக்காக முன் வச்சிருக்கிறாரு. முதலாவது நிபந்தனை தான், இதுவரைக்கும் ரஷ்ய படைகள் கைப்பற்றின இடங்கள் அப்படியே இருக்கும், அதில் எந்த விதமான மாற்றமும் கிடையாது, நாங்கள் பின்வாங்க போகிறது கிடையாது. அந்த இராணுவத்தினுடைய லைன் இருக்கும், 1, 2 சொல்லி லைன் இருக்கும் கைப்பற்றின இடங்களில். அந்த இராணுவத்தை நான் பின்வாங்க மாட்டேன். ஒரு போர் நிறுத்தம், சமாதான உடன்படிக்கை கைச்சாதிடப்பட்டாலும் கூட இதுவரைக்கும் ரஷ்ய படைகள் எந்த அளவுக்கு முன்னேற்றம் அடைஞ்சிருக்கோ அது எல்லாமே சர்வதேச நாடுகளும்
மேற்குலக நாடுகளும் யுக்ரைனும் ஏற்றுக்கொள்ள வேண்டியிருக்கும். இது முதலாவது நிபந்தனை. இரண்டாவது விஷயம், முடிவுக்கு கொண்டு வரது சம்பந்தமான யோசனைக்கு மேற்குலக நாடுகளும் யுக்ரைனும் சம்மதம் தெரிவிக்காட்டி, பதிலளிக்காட்டி எந்த விதமான பிரச்சனையும் கிடையாது, நாங்கள் வளம மாதிரி இந்த போரை முன்னோக்கி கொண்டு செல்வோம் என்ற விஷயத்தை ரஷ்ய ஜனாதிபதி விளாடிமிர் புட்டின் முன் வச்சிருக்கிறாரு. தனக்கு நெருக்கமான நபர்களுக்கு, நட்பு வட்டாரங்களுக்கு, ஆலோசகர்களுக்கு ஒரு விதமான விரக்தி நிலையை ரஷ்ய ஜனாதிபதி விளாடிமிர் புட்டின் வெளிப்படுத்தி இருக்கிறதாவும் ராய்ட்டர்ஸ் ஊடகத்தில் செய்திகள் வெளியாகியிருக்கு. தான் இந்த மாதிரியான ஒரு திட்டத்தை, யோசனையை முன் வச்சிருந்தாலும் அது யுக்ரைன் ஜனாதிபதி விளாடிமிர் ஜெலன்ஸ்கியால் நிராகரிக்கப்படுறதுக்கான வாய்ப்பு இருக்கு, மேற்குலகத்தினுடைய சில ஆலோசகர்கள் அதை முறியடிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குன்ற மாதிரியான ஒரு விதமான விரக்தியையும் ரஷ்ய ஜனாதிபதி வெளிப்படுத்தி இருக்கிறதாவும் செய்திகள் வெளியாகியிருக்கு. இப்போ விளாடிமிர் புட்டின் எதுக்காக இந்த யோசனையை முன் வச்சிருக்கிறாருன்னு சொல்லியும் சில தகவல்கள் வெளியாகி இருக்கு. குறிப்பாக முழு அளவான ஒரு போரை 2022ஆம் ஆண்டில் ரஷ்யா ஆரம்பித்த நேரத்தில் ஒரு அணி திரட்டலை, படையெடுப்பை செய்கிறதுக்கான அணி திரட்டலை செய்ய வேண்டியிருந்தது. இதுக்காக ரிசர்வ் படைகளை ரஷ்யா அழைக்க வேண்டியிருந்தது, பொதுமக்களை ஆட்சேர்ப்பு செய்ய வேண்டியிருந்தது, இராணுவத்தை தளவாடங்களோட எல்லை பகுதிகளில் நிலைநிறுத்த வேண்டிய நிலைமை உருவாகியிருந்தது. அது புட்டினுடைய செல்வாக்கில் ஒரு விதமான சரிவை ஏற்படுத்தினதாகவும் சில கருத்து கணிப்புகள், புள்ளி விவரங்கள்லிருந்து தகவல்கள் வெளியாகி இருந்தது. இதே மாதிரியான ஒரு நிலைமையை எதிர்கொள்றதுக்கு இனியும் புட்டின் விரும்பலன்னு சொல்லப்படுது. என்னென்னு சொன்னால், இந்த போரை அடுத்த கட்டத்தை நோக்கி நகர்த்துறதா இருந்தால் அதே மாதிரியான இன்னும் ஒரு அணிதிரட்டல் தேவைப்படுது. ஏற்கனவே நடந்த அணிதிரட்டலில் அவருடைய செல்வாக்கு சரிவடைஞ்சிருக்கு. ஆயிரக்கணக்கான ரஷ்யர்கள், குறிப்பாக ஆண்கள் நாட்டை விட்டு வெளியேறினதா செய்திகள் வெளியாகி இருந்தது. இப்போ திரும்ப இந்த போரை அடுத்த கட்டத்துக்கு நகர்த்துறதா இருந்தால் இன்னும் ஒரு அணிதிரட்டலை செய்ய வேண்டியிருக்கு. அதை புட்டின் விரும்பாத காரணத்தால் தான் இந்த யோசனையை முன் வச்சிருக்கிறதா சொல்லப்படுது. இதை தவிர தன்னுடைய செல்வாக்கை காப்பாற்றி கொள்றதுக்கு இதுவரைக்கும் இந்த போரில் அடைஞ்சிருக்கிற வெற்றி போதுமானது என்று சொல்லியும் ரஷ்ய ஜனாதிபதி கருதுறதன் காரணமாகவும் இந்த யோசனையை அவர் முன் வச்சிருக்கிறார் என்ற மாதிரியான தகவல்கள் எல்லாம் வெளியாகி இருக்கு. ஆனால் இந்த ஆட்சேர்ப்பு, அணிதிரட்டல் சம்பந்தமான தகவல்கள் இந்த மாதிரி வெளியானாலும் கூட ரஷ்ய ஜனாதிபதி விளாடிமிர் புட்டினுடைய பேச்சாளர் என்ன சொல்றாருன்னு சொன்னால், எங்களுக்கு திரும்பவும் அணிதிரட்டலை செய்ய வேண்டிய அவசியம் கிடையாது, தன்னார்வமாக போராடுறதுக்காக பல இடங்கள்லையும் இருந்து இராணுவத்துக்கான ஆட்சேர்ப்பு நடந்து வருது. ஒப்பந்த அடிப்படையில் தன்னார்வ உறுப்பினர்கள் சேர்த்து கொள்ளப்படுறாங்க. இப்போ குறிப்பாக இலங்கையிலிருந்தும் பலர் இணைச்சு கொள்ளப்பட்டிருக்கிறாங்க. இந்தியா, பாகிஸ்தான், பங்களாதேஷ் இந்த மாதிரியான நாடுகள்ல இருந்தும் ஆட்சேர்ப்பு நடக்குது. இதனால ரஷ்யாவுக்குள்ளே இன்னும் ஒரு அணிதிரட்டலை செய்ய வேண்டிய அவசியம் கிடையாது. அப்போ அதை ஏற்றுக்கொள்ள முடியாது. ரஷ்ய ஜனாதிபதி விளாடிமிர் புட்டினுக்கு தேவை ஏற்படுமா இருந்தா அவர் விரும்பினா இதை எந்த காலத்துக்கு, எவ்வளவு காலத்துக்கு வேணும்னாலும் கொண்டு போறதுக்கான இயலுமை அவருக்கு இருக்கு, ரஷ்யாவுக்கும் இருக்கு. ஆனா அவருடைய நோக்கம் எல்லாமே இதை நிலையான ஒரு போரா வச்சிருக்கிறது கிடையாது, முடிவுக்கு கொண்டு வரதுதான் அவருடைய நோக்கம் என்று சொல்லியும் புட்டினுடைய பேச்சாளர் சொல்லி இருக்கிறாரு. இந்த மாதிரியான ஒரு பின்புலத்தில் தான் அடுத்த மாதம் சுவிட்சர்லாந்தில் ஒரு மிக முக்கியமான போர் சம்பந்தமான, இந்த யுக்ரைன் ரஷ்ய போர் சம்பந்தமான பேச்சுவார்த்தை நடத்தப்பட இருக்கு. மேற்குலக நாடுகளோட கருத்துக்களை ஒருங்கிணைக்கிறது இதனுடைய நோக்கம், இந்த போரை எப்படி முடிவுக்கு கொண்டு வரதுன்றதை பற்றி. ஆனால் இந்த பேச்சுவார்த்தையில் ரஷ்ய ஜனாதிபதி விளாடிமிர் புட்டின் கலந்து கொள்ளக்கூடாது என்று சொல்லி வோலடிமிர் ஜெலன்ஸ்கி, யுக்ரைன் ஜனாதிபதி, ஒரு நிபந்தனையை முன் வச்சிருக்கிறதா சொல்லப்படுது. அந்த நிபந்தனையின் அடிப்படையில் அவருக்கு அழைப்பு விடுக்கப்படவும் இல்லை. அப்போ ரஷ்யா சொல்லியிருக்கிற கருத்து என்னென்னு சொன்னால், எங்களுடைய பங்களிப்பு, பங்கு பெற்றுதல் இல்லாமல் இந்த மாதிரியான ஒரு பேச்சுவார்த்தை நடத்தப்படுமா இருந்தால் அது நம்பகத்தன்மை உடைய ஒரு பேச்சுவார்த்தையாக இருக்காது, அதுக்கு எங்களால் உடன்பட முடியாது என்ற கருத்து ரஷ்யா சார்பாக முன்வைக்கப்பட்டிருக்கு. அது நேரம் யுக்ரைனும் சுவிட்சர்லாந்தும் என்ன சொல்கிறாங்கன்னு சொன்னால், ரஷ்யா நேரடியாக கலந்து கொள்ள முடியாட்டியும் உங்களுடைய நட்பு நாடுகளை அனுப்ப முடியும், குறிப்பாக சீனாவை அனுப்ப முடியும் என்ற மாதிரியான ஒரு கருத்து இந்த பேச்சுவார்த்தையை ஏற்பாடு செய்திருக்கிறவர்கள் சார்பாக முன்வைக்கப்பட்டிருக்கு. இதுக்கு ரஷ்யா எப்படியுமே இணங்க போகிறது கிடையாது. இப்போ இந்த போர் நிறுத்தம் சாத்தியமான்ற ஒரு கேள்வியை முன்வைச்சா சர்வதேச நிபுணர்கள் சொல்லக்கூடிய கருத்து என்னன்னு சொன்னால், ரஷ்யா அப்படியான ஒரு விருப்பத்தை வெளிப்படுத்தமா இருந்தால் யுக்ரைனோட சமாதான உடன்படிக்கை கைச்சாத்திரப்படுறதுக்கோ இல்லாட்டி ஒரு பேச்சுவார்த்தை நடத்துறதுக்கோ, நேரடியான பேச்சுவார்த்தை நடத்துறதுக்கோ வாய்ப்பு கிடையாது. மேற்குலக நாடுகளோட, குறிப்பாக அமெரிக்காவோட ஒரு உடன்படிக்கை எட்டப்பட்டால் மட்டும்தான் அதை முடிவுக்கு கொண்டு வர முடியும். என்னென்னு சொன்னால், ஏற்கனவே ஒரு அதிருப்தியை யுக்ரைன் ஜனாதிபதி வோலடிமிர் ஜெலன்ஸ்கி வெளிப்படுத்தி இருக்கிறாரு.
புட்டினோட எந்த விதமான சமாதான பேச்சுவார்த்தையும் சமாதானத்தை ஏற்படுத்தாது என்ற மாதிரியான கருத்தை முன் வச்சிருக்கிறாரு. கைப்பற்றப்பட்டிருக்கிற கிரைமியா பிராந்தியத்தை நாங்கள் திரும்பவும் போர் மூலமாக கைப்பற்றுவோம் என்ற மாதிரியான ஒரு சபதத்தை கூட அவர் எடுத்திருக்கிறதா செய்திகள் வெளியாகி இருந்தது. வொலடிமிர் ஜெலன்ஸ்கி ஆட்சியில் இருக்கும் வரைக்கும் இந்த சமாதான முயற்சிகள், போரை முடிவுக்கு கொண்டு வர முயற்சிகள் வெற்றி அடைகிறதுக்கான வாய்ப்பு கிடையாதுன்னு சொல்லி போர் சம்பந்தமான நிபுணர்கள் தங்களுடைய கருத்தை முன் வச்சிருக்கிறாங்க. என்ன நடக்குதுன்னு சொல்லி பொறுத்திருந்து பார்க்கலாம். இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்றதை கமெண்ட்ல பதிவு செய்யுங்க. இன்னும் ஒரு காணொலியிலே நம்ம ஒரு தகவலோட சந்திக்கலாம். வணக்கம்.